ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுஹாஸ் கிச்சன். வெஜிடபிள் புலாவ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறம் திரும்ப திரும்ப செய்வீங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், புதினா, கொத்தமல்லி தழைலாம் போட்டு வதக்கி அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் போட்டுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது கூட 2 நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 5 to 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். அதனால் எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 5 to 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 விரல் சைஸு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட 5 முந்திரி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 கைப்பிடி அளவு புதினா தழை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாமே வதங்கினதும் இது கூட ஒரு மூடி துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க வேணாம், ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கினா போதும். இது எல்லாத்தையும் வதக்கிட்டு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து புலாவ் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சுக்கலாம். நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு 100 கிராம் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு இலை, ஒரு பட்டை, கொஞ்சம் அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய் சேர்த்து பொரிஞ்சதும் இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் 2 நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் கலருக்கு வந்துடுச்சு. இப்போது இந்த டைமில் காயெல்லாம் சேர்த்துடலாம். நான் 1 கப் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். அதே கப்பால் 1 கப் அளவு பீன்ஸு, 3/4 கப் அளவு பட்டாணி ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். காயெல்லாம் வதங்கட்டும். அதுக்குள்ளே ஆற விட்டுருந்த வெங்காயம், புதினா, கொத்தமல்லி தழையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு காயெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போது இது கூட அரைச்சி வச்சுருந்த விழுது சேர்த்துக்கலாம். விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். விழுதெல்லாம் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு 2 நார்மல் சைஸ் தக்காளியை நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். சேர்த்துருந்த விழுதெல்லாம் வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற போல் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம புதினா கொத்தமல்லிலாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால அதுவே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் எப்போவும் தண்ணி எடுக்கிறத விட ஒரு 100 கிராம் அளவுக்கு தண்ணி கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டு கொதி வந்ததும் 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிட்டு அரிசி சேர்த்துக்கலாம்.
அரிசியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது கூட ஒரு 5 to 6 முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஸ்டவ் ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 5 to 6 விசில் வரைக்கும் வரணும். இப்போ பார்த்திங்கன்னா 6 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் விசில் அடங்கி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சாப்பாடு சூப்பராக தம்மாகி வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோ பார்க்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கலாம். டாடா பை பை, see you.